கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இப்போ நம்ம நோவாவின் பேழையை குறித்து நம்ம பார்க்கலாம். अब हम नुआ के नाव के बारे में देखेंगे। கர்த்தர் அவன்கிட்ட சொல்லியிருந்தார், परमेश्वर ने उससे कहा, கொப்பேர் மரத்தினால் இந்த பேழையை உண்டாக்கு. गोफेर वृक्ष से इस नाव को बनाना है। ஸோ இந்த கோஃபேர் மரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். तो गोफेर वृक्ष के बारे में हम देखेंगे। இந்த கொப்பேர் மரத்திற்குள் அல்ல எபிரேய வார்த்தை என்ன, गोफेर वृक्ष का हिब्रानी नाम क्या है, அதுக்குள்ள என்ன தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது, उसके अंदर क्या भविष्यवाणी है அது எப்போ நிறைவேற போகுது, और वो कब पूरा होने वाला இது है, எல்லாம் நம்ம பார்க்கலாம். ये सारे चीजों को हम देखेंगे। வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் कलाम के अंदर हर एक शब्द தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். भविष्यवाणी के शब्द हैं। ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கும் போது एक भविष्यवक्ता से भेंट करते समय ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ரொம்ப ஆங்ஷியஸா பாப்பீங்க. हर एक शब्द को आप गौर से देखेंगे। நம்மளுக்கு என்ன தீர்க்கதரிசனம் வருது, हमारे लिए क्या भविष्यवाणी है, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். वो बोलने वाले हर एक शब्द हमारे लिए महत्वपूर्ण होगा। அவங்க வார்த்தையே இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்னா, उनके शब्द इतना महत्वपूर्ण है அப்போ வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் तो कलाम के अंदर के हर एक शब्द அதுல ஃபுல்லா தீர்க்க தரிசனம் நிறைஞ்சிருக்கு. पूरी तरह से भविष्यवाणी से भरा हुआ है। ஒன்னா நீங்க உடைச்சி பாத்தீங்கன்னா एक एक करके आप तोड़ के देखेंगे तो அதுல நீங்க அதிசயம் பெறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். अचंभित होने जैसा परमेश्वर आपको आशीष देगा। இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் उत्पत्ति का 6वां अध्याय அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14 वचन को हम पढ़ेंगे। इसलिए तू गोफेर वृक्ष की लकड़ी का एक जहाज बना ले और भीतर बाहर उस पर राल लगाना। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் நோவாட்ட பேசுறார், परमेश्वर नूह से बात करता நீ है, ஒரு பேழை உருவாக்கு, तू एक नाव को बना அது கோஃபேர் மரத்தினால உருவாக்கு. और उसे गोफेर के वृक्ष से बना। இந்த மரத்தை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது இல்ல. इस वृक्ष को अभी तक किसी ने इस वृक्ष को अभी तक किसी ने खोजा नहीं है। அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. हर कोई अलग अलग प्रकार से बोलते அது हैं। எப்படி இருந்துட்டு போட்டு, वो कैसे भी होने दो, நம்மளுக்கு அந்த பேர் தான் முக்கியம். हम हमारे लिए वो नाम महत्वपूर्ण அந்த है। கோஃபேர் என்கிற பெயர், वो गोपेर नाम, இந்த கோஃபேர்னால கர்த்தர் பேழையை உருவாக்க சொன்னார். उस गोपेर से परमेश्वर ने नाव बनाने के लिए कहा। ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளோடு கூட हर एक भविष्यवक्ता के साथ ஒவ்வொரு மரம் இணைக்கப்பட்டிருக்குது. एक एक वृक्ष जुड़ा हुआ है। ஆதாம பார்க்கும்போது आदम को देखेंगे, அத்தி இலைகளை தான் அவன் பார்த்தான். वो अंजीर के पत्तों को ही उसने देखा। இப்போ நோவாட்ட வரும்போது अब नूह के पास जब आते हैं, கர்த்தர் கோஃபேர் மரத்தை காமிக்கிறார். परमेश्वर गोफेर वृक्ष को दिखाता இப்படி है। ஒவ்வொரு தீர்க்கதரிசியை பார்க்கும்போது ऐसे हर एक भविष्यवक्ता को जब हम देखते हैं, கர்த்தர் ஒவ்வொரு மரத்தினால பேசுறார். परमेश्वर एक एक वृक्ष से बोलता है, ஏன்னா அதுக்குள்ள சம்திங் இருக்குது. क्योंकि उसके अंदर कुछ तो है। ஒரு மரத்தை எடுத்துட்டீங்கன்னா एक वृक्ष को ले लीजिए, அதுக்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களோடு சம்பந்தம் இருக்குது. उसका सूरज चंद्र और तारों के साथ संबंध है। அதுட்ட இருந்து எனர்ஜி வாங்குது. அது उसके पास से एनर्जी ले लेता है, ஃபுல்லா அக்யூமுலேட் பண்ணும். அது पूरी तरह से वो खींच लेता है। அந்த அந்த எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். उस बल को वो ले लेता அதே है। மாதிரி பூமியில இருந்தும் वैसे ही धरती में से தேவையான மினரல்ஸ் எடுத்துக்கொள்ளும். जरूरतमंद मिनरल्स को ले लेता है। நம்ம சவுண்ட் அதை கேப்சர் பண்ணும். हमारे आवाज को वो सुनता है சவுண்ட் பொல்யூஷனை कंट्रोल பண்ணும். और आवाज के प्रदूषण को वो कंट्रोल करता है। ஏர் பொல்யூஷனை कंट्रोल பண்ணும். हवा के प्रदूषण को वो काबू में करता है। இப்படி நிறைய காரியங்கள் மரங்கள்ல உண்டு. ऐसे बहुत सारे चीज वृक्ष के अंदर है। இப்போ கர்த்தர் நோவாட்ட சொல்றார், परमेश्वर नूह से कहता है, கொப்பேர் மரம், गोपेर वृक्ष, இந்த மரத்தினால ஒரு பேழை உருவாக்கு. इस वृक्ष से एक नाव बना। ஒரு பேழை உருவாக்க சொல்றார். एक नाव को बनाने के लिए பாருங்க, कहता है। வசனம் சொல்லுது, कलाम कहती है, லூக்கா 17ஆம் அதிகாரம் लूक का 17वां अध्याय 26ஆம் वचनத்தை வாசிக்கலாம். 26वें वचन को हम पढ़ेंगे। जैसे नूह के दिनों में हुआ था, वैसे ही मनुष्य के पुत्र के दिनों में भी होगा। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல नूह के समय में जैसा हुआ, மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். मनुष्य पुत्र के समय में भी होगा। இந்த நோவாவுடைய நாட்களை इस नूह के समय में, யெகோஷுவோடைய நாட்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். इस नूह के समय को
यहोशुआ के समय के साथ संबंध करके देखना है அப்போ இதை நம்ம கம்பேரிசன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். और उसका मेल दिखाने के परिस्थिति में हम हैं। அன்னைக்கு கர்த்தர் கோஃபேர் மரத்தை எடுக்க சொன்னார். उन दिनों में परमेश्वर ने गोपेर के वृक्ष को चुनने के लिए कहा। இந்த கோஃபேர் என்கிற வார்த்தை ये गोपेर, ये जो शब्द है, எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, इब्रानी भाषा में उसे क्या कहते हैं? அது கோஃபேர் தான் उसे சொல்லுவாங்க. गोफर ही कहते हैं। அது கோஃபேர் தான். उसे गोपेर ही कहते அந்த हैं। வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணல. उस शब्द का भाषांतर नहीं हुआ ஏன்னா அந்த மரத்துக்கு வேற மரம் தெரியல அவங்களுக்கு. क्योंकि उस वृक्ष के लिए और एक नाम उन्हें नहीं मालूम சோ पड़ा, அதனால அதே வார்த்தையை போட்டுட்டாங்க. इसलिए उसी नाम को उन्होंने रखा है, கோஃபேர். गोफेर। இதனுடைய ஹீப்ரு எழுத்துக்கள்ல इसके हिब्रू अक्षरों में அதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் வரும். 4 अक्षर हैं। ஒன்னு வந்து கிம்மல், पहला गिमल, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் பே, पे, அப்புறம் ரேஷ். आखिर में रेश। இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் கோஃபேர். इस चारों अक्षर को गोफेर बोल सकते हैं। இதுல நீங்க முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா पहले 3 अक्षर को लेंगे तो அத கோஃப்னு சொல்வாங்க. उसे गोफ बोला जाता है। கோஃப்னா சரீரம். गोफ का मतलब है शरीर, அதாவது ஒரு செத்த சரீரம். एक मरा हुआ शरीर। அந்த ரேஷ் மட்டும் இல்லாட்டி अगर रेश नहीं है, அந்த கோஃப வந்து செத்த சரீரத்தை वो சொல்வாங்க. गोफ जो है मरे हुए शरीर को कहते हैं। அல்லது கடைசி எழுத்து வந்து ரேஷ். और आखिरी अक्षर है रेश। ரேஷ்னா என்னது? रेश का मतलब क्या है? அது தலை. वो मस्तक है। பாருங்க இந்த காரியத்தை நம்ம கம்பேரிசன்ல கொண்டு போலாம். इन चीजों को हम मेल दिखाएंगे। இப்போ நோவடி நாட்கள் நடந்தது போல नूह के समय में जैसा हुआ, யெகோஷுவாவுடைய நாட்கள்ல நடக்கும். यहोशुआ के समय में भी होगा। அப்போ நோவாவுடைய நாட்கள்ல கோஃபேர் மரம் नूह के समय में जो गोफेर वृक्ष है, அது யெகோஷுவாவுடைய நாட்களை குறிப்பிடுது. वो यहोशुआ के समय के बारे में बताता है। அந்த கோஃபேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. उस गोपेर के अंदर कुछ गुप्त है। என்ன ரகசியம்? क्या गुप्त है? ஒரு சரீரம் இருக்குது, एक शरीर है, ஒரு தலை இருக்குது. एक मस्तक है। இந்த தலை ये मस्तक இந்த சரீரத்தோடு இணைஞ்சிருக்குது. इस शरीर के साथ जुड़ा हुआ है। அதுதான் கோஃபேர். वही गोपेर है। ரேஷ் தனியா இல்ல, रेश अलग नहीं, அது இணைக்கப்பட்டிருக்குது. वो जुड़ा हुआ है। அப்ப இந்த கோஃப்ங்கிறது तो ये गोफ जो है, அது செத்த சரீரமா இருந்தாலும் वो मरा हुआ शरीर होगा तो भी தனிப்பட்ட விதத்துல व्यक्तिगत रूप में அது தனியா அந்த வார்த்தையை எடுத்தீங்கன்னா उस शब्द को अलग से लेंगे तो அது வந்து செத்த சரீரம் தான். वो मरा हुआ शरीर है। ஆனா ரேஷ் இணைக்கப்படும் போது लेकिन रेश जब जुड़ता है, அது செத்த சரீரம் இல்ல, वो मरा हुआ शरीर नहीं, அது வந்து ஜீவனுள்ள ஒரு சரீரம். वो जीवित शरीर है। அது ஒரு பேழையா वो உருவெடுத்துட்டு एक नाव का रूप ले लिया ஒரு है। கோஃபேர் மரத்தை एक गोफेर वृक्ष को ஒரு பேழையினுடைய ஒரு ரூபத்தை கொடுக்கிறார். एक नाव के रूप को देता है। இப்போ யெகோஷுவாவுடைய நாட்கள்ல अब यहोशुआ के दिनों में இந்த கோஃபரை பார்க்கலாம். इस गोफेर को हम देख सकते இந்த हैं। கோஃப் அப்படின்னா சரீரம், ये गोफ जो है शरीर, ரேஷ் அப்படின்னா தலை. रेश का मतलब मस्तक। பாருங்க நீங்க எபேசியர்ல பாருங்க. एफिसियों में आप देखिए, எபேசியர் 5ஆம் அதிகாரம் एफिसियों का 5वां अध्याय அதுல 23ஆம் वचனத்தை நம்ம வாசிக்கலாம். 23वें वचन को हम पढ़ेंगे। क्योंकि पति पत्नी का सिर है, जैसे कि मसीह कलीसिया का सिर है, और आप ही देह का उद्धार करता है। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, जैसा मसीह कलीसिया के लिए सर है, சோ சபைக்கு தலை யாரு? सो कलीसिया का सर कौन है? யெகோஷுவா தான் தலை. मसीही यहोशुआ ही सर है। அப்போ இந்த சரீரம் இந்த சபை என்னது? तो ये कलीसिया क्या है? சபை வந்து சரீரம். कलीसिया शरीर है। இன்னைக்கு சபை வந்து நம்ம தான். आज कलीसिया हम हैं। இந்த சபை வந்து ஒரு சரீரம். ये कलीसिया एक शरीर है। இந்த சரீரத்தோடு கூட इस शरीर के साथ தலை இணைக்கப்படணும். सर जुड़ना चाहिए। இன்னைக்கு யெகோஷுவா என்ன செய்தார்? आज यहोशुआ ने क्या किया? அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். वो स्वर्ग में उठा लिया गया। இன்னைக்கு சரீரம் கீழே இருக்குது. आज शरीर नीचे है। தலைக்காக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு वो இருக்கிறோம். सर के लिए हम इंतजार करते हैं। யெகோஷுவா வருவார், यहोशुआ आएगा, நம்மளை எடுத்துக்கொண்டு செல்வார், हमें उठा लिया जाएगा, நம்ம ராப்சர்ல போவோம், हम उठा लिए जाने में जाएंगे, நம்ம மறுரூபம் அடைவோம், हम रूपांतर होएंगे, நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். हम इंतजार कर रहे हैं। இந்த சரீரம், ये शरीर, இந்த சபை ये कलीसिया ஒரு கோஃப். एक कोफ, இது சரீரம் வந்து ஒரு கோஃப். एक शरीर एक गोफ है, அப்ப ரேஷ் வந்து அது யெகோஷுவா குறிக்குது. और रेश यहोशुआ को दर्शाती இந்த है। ரெண்டு பேரும் இணையும் போதுதான் ये दोनों जब जुड़ते हैं சபைக்கு உயிர் வருது. तब ही कलीसिया में जीवन आता है। அந்த யெகோஷுவா இல்லாத சபை, यहोशुआ के बिना जो कलीसिया है, எந்த இடத்துல யெகோஷுவாவுடைய அந்த ஸ்பிரிட் வந்து வேலை செய்யலையோ, और जिस जगह पे यहोशुआ का आत्मा काम नहीं करता, அந்த சபை
செத்த சபை. वो कलीसिया मरा हुआ है, அது சரீரம் தான், वो शरीर है, ஆனா செத்த சரீரம். लेकिन मरा हुआ का शरीर है। இன்னைக்கு நீங்களும் தேவனுடைய ஆலயம் தான். आज आप भी परमेश्वर के मंदिर हो, நீங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவயமா இருக்கிறீங்க. आप शरीर के एक भाग हो, இந்த சரீரத்துக்கு ஜீவன் வேணும்னா और इस शरीर में यदि जीवन चाहिए, அந்த சபையோடு கூட தலை இணைக்கப்பட்டிருக்கணும். उस कलीसिया के साथ वो मस्तक जुड़ना चाहिए। இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்களா? क्या आपने पवित्र आत्मा को पाया है? அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? अभिषेक को पाया है? நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. बहुत सारे लोग जानते ही नहीं, நிறைய பேருக்கு தெரியாது நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேனா இல்லையா. और बहुत सारे ये नहीं जानते कि वो अभिषेक को पाए हैं कि இந்த नहीं। கடைசி நாட்கள்ல इस आखिरी दिनों में சபையை எடுத்துக்கொள்ளப்பட, कलीसिया उठाए लिए जाने के लिए சபையை மறுரூபப்படுத்த और कलीसिया रूपांतर होने के लिए யெகோஷுவாவாகிய தலை यहोशुआ जो मस्तक है சபையோடு இணைய वो போறார். कलीसिया के साथ जुड़ने वाला है। தலக்கல் वो सिरे का पत्थर அவர் சபையோடு இணையும். वो कलीसिया के साथ जुड़ेगा। அப்படி இணையும் போது वो जब जुड़ेगा அங்க ஒரு மறுரூபம் நடக்கும். वहां पर एक रूपांतर होती है। இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த மறுரூபம் आज நடக்கணும். आपके अंदर वो रूपांतर होना है। எதுவரைக்கும் நீங்க யெகோஷுவா சந்திக்கலையோ जब तक आप यहोशुआ से भेंट नहीं करते, நமக்குள்ள மறுரூபம் நடக்காது. हमारे अंदर रूपांतर नहीं होगा। பேதுரு அப்படிதான் இருந்தான். पतरस ऐसे ही था, மீன் பிடிக்கிறவன் தான். वो मछुआरा था। ஆனா என்னைக்கு யெகோஷுவா சந்திச்சானோ लेकिन जिस दिन वो यहोशुआ से भेंट किया, அன்னைக்கு அவன் பாவ அறிக்கைகளை செய்ய ஆரம்பிச்சான். उस दिन वो पाप को कबूल करने लगा। அன்னைக்கு ராத்திரி, அதுக்கு முந்தின ராத்திரி और उसके पहले रात को நான் மீனை தேடுறான். वो मछली को ढूंढता है, ஒரு மீன் கூட கிடைக்கல. एक मछली भी नहीं मिला। ஆனா யெகோஷுவா சந்திச்ச உடனே लेकिन यहोशुआ का भेंट होने के बाद அவனுக்கு ஒரு மிராக்கிள் நடக்குது. वहां पर एक अद्भुत होता है। கர்த்தர் அவனை பார்த்து சொன்னான், परमेश्वर उसे देख के बोलता நீ है, ஆழத்துல போய் வலை வீசு. गहराई में जाल बिछा। அவன் சொல்லி பார்த்தான், वो बोल कर देखा, நான் நைட் எல்லாம் தேடி பார்த்தேன், मैं रात भर ढूंढ लिया, ஒரு மீன் கூட கிடையாது. एक भी मछली नहीं आई। ஆனா உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன். लेकिन तेरे शब्द के अनुसार मैं डालता हूं। யெகோஷுவா சந்திச்சான், यहोशुआ को भेंट किया, அவன் வலையை வீசினான், वो जाल को बिछाया வலை கிளியத்தக்க மீன்களை பிடிச்சான். और जाल फटने तक मच्छी को पकड़ा அவன் இறங்கி ஓடி வந்து और उतर कर दौड़ कर आकर யெகோஷுவாட்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா? यहोशुआ से आकर क्या कहा? நான் ஒரு பாவியாக மனுஷன், मैं एक पापी मनुष्य हूँ, என்னை விட்டு தூர போங்க. मुझसे निकल जाओ, நீ என்கிட்ட வர்றதுல தகுதி இல்ல. और मैं ये काबिल नहीं हूँ कि तू मेरे पास आए। அங்க மனம் திரும்புதலை கர்த்தர் கொண்டு वहां வந்தார். पर मन फिराव को परमेश्वर लाए। அவன் செத்து போன ஒரு மனிதனா தான் वो இருந்தான். मरा हुआ एक मनुष्य जैसा ही था। ஆனா யெகோஷுவாவுடைய சந்திப்பு வந்த உடனே लेकिन यहोशुआ का भेंट होने के बाद அங்க ஒரு மறுரூபம் நடக்குது. वहां पर एक रूपांतर होता है। கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், परमेश्वर ने उसे देख के कहा, நீ இதுவரைக்கும் மீன்களை பிடிச்ச, तू अभी तक मच्छी को पकड़ा, ஆனா ஏன் பின்னால வா, तू मेरे पीछे हो ले, மனிதர்களை பிடிக்கிற மீனவனா மாத்துறேன். और मनुष्य को पकड़ने वाले मछुआर बना दूंगा। கர்த்தர் அவனை மறுரூபப்படுத்தினார். परमेश्वर ने उसका रूपांतर किया, அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துச்சு. वहां पर एक रूपांतर हुआ। இன்னைக்கு நீங்க யெகோஷுவாவோடு இணைக்கப்பட்டால் आज यदि आप यहोशुआ से जुड़े रहेंगे, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். आपके जीवन में रूपांतर होगा। அந்த யெகோஷுவாவோடு நீங்க இணைக்கப்பட்டால் यहोशुआ से जुड़ेंगे तो நீங்க தான் கோஃபேர் மரம். आप ही वो गोफेर वृक्ष है। நீங்க இப்போ வெறும் கோஃபா இருக்கலாம், अभी केवल आप गोफ रह सकते ஆனா हैं, இந்த ரேஷ் இணைக்கப்படும் போது, लेकिन वो रेस जुड़ते समय, யெகோஷுவா இணைக்கப்படும் போது यहोशुआ जब जुड़ता है, நீங்க கோஃபேரா மாறிடுவீங்க. आप गोपेर बन जाएंगे। இந்த மரம் ये वृक्ष பேழை உருவாக்கக்கூடிய ஒரு மரம். नाव को बनाने वाला वृक्ष है। இன்னைக்கு நீங்க யெகோஷுவா சந்திச்சிட்டீங்களா? आज क्या आपने यहोशुआ से भेंट किया है? உங்களுடைய சந்திப்பு அவரோடு கூட இருக்கட்டும். आपका भेंट उसके साथ होने दो। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। இன்னைக்கு இந்த கோஃபேரை பற்றி நம்ம பார்த்தோம். आज हम गोपेर के बारे में देखें। கோஃபேர் மரத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனம், गोपेर वृक्ष का भविष्यवाणी அது கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். आखिर तक चल रहा है। ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது நிறைவேறிக் கொண்டே हर இருக்கிறது. किसी के जीवन में ये होता रहेगा, அது நிறைவேறிக் கொண்டே இருக்கும். वो पूरा होता रहेगा। இந்த பூமி முடிகிறது வரைக்கும் நடக்கும். ये संसार अंत होने तक होगा। இன்னைக்கு நீங்க அந்த தலையாகிய மேசியாவை பார்த்துட்டீங்களா? क्या आपने वो मस्तक मसीह को देखा है? அவரோடு இணைக்கப்பட்டுட்டீங்களா? उसके साथ जुड़ गए हैं क्या? இணைக்கப்பட்டாதான் நீங்க கோஃபேர். अगर जुड़े हैं तो ही गोपेर है, இல்லாட்டி நீங்க எந்த பிரயோஜனமும் இல்ல. नहीं तो कोई उपयोग नहीं। ஒரு செத்த சரீரமா இருப்பீங்க. एक मरा हुआ शरीर के मानित होगे।
இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. आज अपने आप को समर्पण करो। கர்த்தாவே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். है प्रभु, मैं अपने आप को समर्पण करता நான் हूँ। உங்களை சந்திக்க விரும்புறேன். मैं आपसे भेंट करना நான் चाहता உம்மை हूँ। பார்க்க விரும்புறேன். मैं आपको देखना चाहता हूँ। மோசஸ் அப்படிதான் சொன்னான். मूसा ने ऐसे ही कहा। அவன் கர்த்தர்ட்ட கதறினான். वो मसीह के पास गिड़गिड़ाया। கர்த்தாவே நான் உம்முடைய மகிமையை பார்க்க விரும்புறேன் है கர்த்தாவே. प्रभु, तेरी महिमा को मैं देखना चाहता हूँ। அவன் கர்த்தருடைய மகிமையை பார்த்தான். और उसने देखा। நீங்க கேட்டீங்கன்னா यदि आप मांगोगे, அவர் உங்களுக்கு தரிசனமாவார். वो आपको दर्शन देगा। அவர் பெரிய காரியங்களை वो செய்வார். महान कार्य करेगा। நம்ம ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना करेंगे? இன்னைக்கு உங்களை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. आज अपने आप को परमेश्वर के पास सौंप दीजिए। அவர் பெரிய காரியங்களை செய்வார். वो महान कार्य करे। ஜெபிக்கலாம். प्रार्थना करें। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा, तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। இந்த பார்த்து கொண்டபடி மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. और इसे देखने वाले तेरे बेटा तेरे बेटी के लिए प्रार्थना करते हैं। அவங்களை நீ தொடும்படியாக ஜெபிக்கிறேன். उन्हें छूने के लिए विनती करते हैं। கர்த்தாவே அவங்களுடைய வாழ்க்கை प्रभु, उनका जीवन ஒரு செத்த வாழ்க்கை போல காணப்படலாம். एक मरा हुआ जीवन के मानित होगा। எந்த ப்ரோக்ரஸுமே என்னுடைய வாழ்க்கையில இல்லையே. कोई भी उन्नति जीवन में नहीं है। என்னெல்லாமோ செய்து பார்க்கிறேன். बहुत कुछ करके प्रयास कर लिया, எந்த மாற்றமும் இல்லையே. लेकिन कोई बदलाहट नहीं। அப்படி நினைக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ऐसे सोचने वाले तेरे बच्चों के जीवन में உம்முடைய சந்திப்பு நடக்கட்டும். आपका भेंट होने दो। நீங்க என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இணையறீங்களோ, और जब उनके साथ आप जुड़ते हैं, அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும்பா. उस दिन में उनका जीवन बदलेगा। அவங்களை நீ மறுரூபப்படுத்துவி. उनको आप रूपांतर करोगे। இன்னைக்கு அவங்களுடைய பிசினஸை மறுரூபப்படுத்தும். आज उनके व्यापार को आप रूपांतर करो। அவங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். उनके जीवन का रूपांतर करो। அவங்களுடைய குடும்பத்தை மறுரூபப்படுத்தும். उनके परिवार का रूपांतर करो। அவங்களுடைய வேலைகளை மறுரூபப்படுத்தாரும். उनके कामों को रूपांतर करो। அடுத்த லெவல்ல கொண்டு போங்கப்பா. अगले स्थान पर लेकर जाइए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। आमीन। आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। நிச்சயமா முடிவுண்டு. जरूर अंत है। உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका विश्वास, आपका भरोसा व्यर्थ नहीं जाएगा। ஆமென். आमीन।